அதுவே ஆண்டவர் வணங்குதான். இது பஞ்சபூதம் ஆண்டவர் வணங்கும். கடலை 2 அலை, ஆண்நிலை பெண்ணலை. ஆண்நிலை மெதுவத்தை அடிக்கும், பெண்ணலை வேகம் அடிச்சு வரும். அந்த 2 அலையும் சேர்ந்து கணவனை வணங்குகின்றதான். அப்படியே கலைக்கடக மாணிக்கம் கடலுக்கு சங்கடம் சொல்லுக்கு சித்திரம் மல்லுக்கு பீமன் வில்லுக்கு விஜயன் ஏட்டுக்கு கம்மன் பாட்டுக்கு பாரதியார் பழமொழிக்கு அவை பெருமைக்கு பெண்கள் மகிமைக்கு முருக தானத்திற்கு கண்ணன் தான தர்ம தயார குணசீலன் அருமையாளர் குபேந்திரன் மனைவி ஆனந்த இருவமாக சேர்ந்து மைத்துனராகப்பட்டவர் நாகராஜ் மாண்டு மறந்தார் என்று சொல்லி அவர் மீது மனம் கொடுத்த என்ன தெரியுமா? கண்ணே நடக்கும் போது நடைய பார்த்தேன், படிக்கும் போது படிப்பை பார்த்தேன், வேலை செய்யும் திறமைய பார்த்தேன், அங்க அழக பார்த்தேன். இப்ப போயிட்டு பிறகு போட்டோ பாக்குறேன். தவம் இருந்து பெற்ற கிளி தனியாக போனதல்ல.
அடிக்கிற ரீசனே இல்லாம பைத்தியக்காரி எதுக்கு அடிக்கிற அப்படி அந்த அம்மையாருக்கு ஒரு திருமணம் ஆகாத பெண்ணுக்கு 7 பருவம். மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேதை பெதுமை பேரினம். திருமணம் ஆன பெண்ணுக்கு 7 பொருத்தம். முகத்துல மஞ்சள் ஒன்று, நெத்தில திலகம் என்ன, உச்சில குங்கம் 3, கழுத்துல தாலி 4, கையில வளையல 5, கால்ல மெட்டி, அப்புறம் சொல்லு இந்த 6 பொருத்தம் அருமையான மகளாகப்பட்டவர். அவருக்காக ஒரு தொட்டு தாலியை கட்டிய கணவருக்காக நம்ம கடைசியில செய்யக்கூடிய அந்த உரிமை, அந்த சடங்கு என்ன தெரியுமா? அவருக்காக பொட்டு போட வாழ்ந்து மஞ்சள் குங்குமத்தோட வாழ்ந்து. ஆனா உண்மையான பொருத்தி 3 தான். கணவன் வந்த பிறகு தாலி, மெட்டி, இந்த நெத்திய குங்குமம், இது 3 தான் கணவர் வந்த பிறகு வருது. நம்ம பிறந்த வீட்டுல சின்ன வயசுல பொட்டு பூலாம் வச்சுக்கிறோம். கணவர் வந்த பிறகு இது 3 தான். நெத்தியில குங்குமம், கழுத்துல தாலி, காலில் மெட்டி. அப்படி பொண்ணுக்காக அந்த அம்மா கடைசி முக நிறைய மஞ்சள் தலை நிறைய பூவு இதெல்லாம் வைத்து கடைசி ஏமச்சடங்காங்க. அவருக்காக ஒரு கணவருக்கு என்ன கடமை செய்கிற ஒரு மனைவி அந்த கடமையை செய்ய போறாங்க. அப்பேற்பட்ட புண்ணியவர் வாழ்ந்திருக்கிறார் சொல்லி அருமையான நல்ல நேரம் அனைவரும் இப்படி பேசி பார்க்கிறாங்க. அப்பேற்பட்ட நல்ல குணம் படைத்த நாகராஜி எங்களை எல்லாம் விட்டு இதே தெய்வமே எங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டு என்று சொல்லி பணம் கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் சகோதரன் சகோதரி மகளுக்கும் வாடியே பல்லாண்ட வாடியே நல்லது என்று வாழ்த்தி அவரால் கொடுக்கப்பட்ட அன்பிக்காக மனமார்ந்து ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம். இருந்தாலும் உன் நடம் மாறும், உன் பேச்சு ஒரு வாரத்துல கூட பேச்சு சரி வெத்தலை எடுத்துருவா. ஆனந்தி வெத்தலையா எடுத்துக்கூடாது. வெத்தலை எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி வெத்தலை மீண்டுக்கிறாங்க. சரி அப்படியே சொல்லு. இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது கூட உன் எழுத்து வந்து உன் வார்த்தை மாறல. ஆனா இங்க பேசுறாங்க இவ்வளவு ஆயதா பாரு, இவ்வளவு ஆயதா இது பொண்ணு இன்னமா பொண்ணுன்னு சொல்லுது. மிச்ச பேரு 9 சொல்லு. வெத்தலை அழகுதா? ஆமா. வெத்தலைக்கு 7 பூ வருது. இப்ப 7 அர்த்தம் சொன்னாலா இதுக்கு 7 பூன்று ஏத்த வருது. 7 பூ வருது. இது என்னது? காம்பு. ஒரு பூவா? இது கோடு இருக்குது. நரம்பு 2 இது வந்து தொடைக்கணும். தொடைப்பு 3 வாயில் வச்சு அடக்குறோம். 4 அடிப்பு மெல்றோம். மென்னொன்னு சகப்பா வருது. சகப்பு 5 அப்புறம் என்ன ஆகுதா? கீழே துப்புறோம். துப்பு 7 6 காம்பு 1 நரம்பு 2 கொடிப்பு 3 கொடிப்பு 4 வாயில் வச்சு அடிக்கிறது அடிப்பு 5 மெல்றோம். சகப்பு 6 துப்பு 7 ஒண்ணுன்னா அருவு கட்டவனே கேட்டு கத்துக்கோ. கூட ஒண்ணு வச்சிருக்கேன். கேட்டு கட்டுல வெத்தலையை திருப்பூருக்கு சும்மா தெரிஞ்சவன். ஃபர்ஸ்ட் காம்பு புரியுதா? 2வது மடிப்பு 2 அதுல இருக்குது நரம்பு 3 ஆச்சு. பாக்கு போட்டு மென்னா துவர்ப்பு சுண்ணாம்பு கத்துக்கோ. எங்க கட்டல பருப்பெல்லாம் சுண்ணாம்பு போட்டு மென்னா சிகப்பு இல்லையா? 6 கிடையாது 9 வருது. இதுல சிகப்பு. அப்புறம் என்ன பண்ற? துப்பு காம்பு மடிப்பு நரம்பு பாக்கு போட்டா துவர்ப்பு, அடுத்தது சுண்ணாம்பு, வாயில் போட்டு மென்ற அடைப்பு, வாயில் போட்டு மென்ற சிகப்பு, அப்புறம் துப்பு. இப்படி என்கிட்ட வெத்தலை பச்சு கதை நீ சொல்ல வேண்டாம். பொன்னான தெய்வீக சபை.